அபிஜித் திப்கேன்றவர் ஒரு இளைஞர். அந்த இளைஞர் இப்ப விஜய் மாதிரி ஆளுல வந்து ஒரு சிறந்த சிஎம் சொல்லலாம். ஆனா ஏன் ஸ்டாலின் அவர்களை சிறந்த சிஎம் சொல்றாரு அப்படின்றதுலதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் விஜயை தேர்வு செய்யல? விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே பாஜகவுக்கு அடிபணிகிறார். ஆளுநர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு மாத்திடுறாரு. மோடி அமித்ஷா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்த சிஜேபிக்கு அவருடைய ஆதரவு என்பது இல்ல. சிஜேபி டெல்லியில போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்திற்கு இவர் போகவே இல்லை. ஆனா இவர் போனதாக ஒரு வீடியோவை காசு கொடுத்து பரப்பி விட்டாங்க. தேசிய முகமாக ஸ்டாலின் அவர்கள் வந்துவிடக்கூடாது. ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு டம்மி ஃபேஸ் இருந்தா மட்டும்தான் மோடியை மறுபடியும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற எண்ண ஓட்டம் பிஜேபிக்கு இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை முதுகில் குத்தி வீழ்த்தினாங்களோ, டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை முதுகில குத்தி வீழ்த்தினாங்களோ, மகாராஷ்டிரால எப்படி உத்தவ் தாக்கரேவை முதுகில குத்தி வீழ்த்தினாங்களோ, அதே போல அகிலேஷ் யாதவை காங்கிரஸ் முதுகில் குத்தி வீழ்த்துவாங்க. அவருடைய அத்தனை அமைச்சர்களும் விஜய் அடுத்த பிஎம்ன்றாங்க. அவருடைய ஜோதிடர் அவர் சொல்றாரு விஜய் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னாரு, என்ன கூட தாங்க பிஎம் சொல்லுவாங்க, ரசிகர்கள் மனநிலையில சொல்றது என்னங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு பீதி இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக பிஎம் சொல்றாங்களே, அது விஜய் ஜோசியர் சொன்ன எல்லாத்தையும் செய்வாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட உடனடியாக விஜய் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. இதுல எந்த அளவுக்கு லாஜிக் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஒப்பீனியன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒப்பீனியன் தமிழ் சேனலுடைய ஆசிரியர் யாசர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு டெல்லியில நடந்த ஒரு இளைஞர்கள் மாநாட்டில் ஜென்சி கான்க்ளேவ்ல வட இந்திய செய்தி சேனலுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தலைவர் அபிஜித் கொடுத்த ஒரு பேட்டியில யாரு இந்தியாவோட சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அபிஜித் என்ன பதில் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டோட எம்கே ஸ்டாலின் ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதாரத்துல நலிவடைந்த ஒரு மாநிலமா இருந்தது, அதை வளர்ச்சி அடைய வச்சிருக்காரு. ரெண்டாவது, ஹெல்த்லயும் என்விரான்மெண்ட்லயும், இந்த எஜுகேஷன் ஹெல்த் இது ரெண்டுத்துலயுமே சிறந்த மாநிலமா கேரளாவும் டெல்லியும் இருக்கு. பினராயி விஜயனும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேரளா டெல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்து சிறந்த முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லியிருக்காரு. இதுல முதல் இடத்துல எம்கே ஸ்டாலின் அவர்களை சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய நாட்களில் இந்தியா டுடே அப்படின்ற ஊடகமுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிஎம்களுடைய பட்டியல் எடுக்கும்போது அதற்கு முதலிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த இந்தியா டுடே தொடர்ந்து கார்கே இன்னைக்கு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார்ல, அவர் சொன்னது என்னன்னா, நீங்க ஒரு தனி ஆள் கிடையாது, உங்க பின்னாடி இந்தியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மேடையில் பேசும்போது சொன்னார். அதே போல பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், தமிழ்நாடு வளர்ந்தா இந்தியா வளரும், அதற்கு காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பேசினார். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது மோடிக்கு எதிராக ஒரு மிக வலுவான ஒரு குரல் என்றால் அது ஸ்டாலின் அவர்கள் குரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, மோடியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே சிஎம் இருக்கிறார் இந்தியாவில் அப்படின்னா அது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மணிசங்கர் ஐயர், அவர் வந்து இந்தியா கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக ஒரு கன்சல்டேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஸ்டாலின் ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும், அவர் தான் அதுக்கு சரியான நபர், பாஜகவுக்கு தலைவணங்காத ஒரே நபர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி வட இந்திய தலைவர்கள் அத்தனை பேருமே புகழக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏன் இந்த ஸ்டாலின் அவர்களை அபிஜித் திப்கே தேர்வு பண்ணுகிறார் அப்படின்னா, அவர் செய்த அந்த சாதனைகள் அப்படி. கொரோனா காலத்தில் தமிழ்நாடு என்பது எப்படி இருந்தது, அவர் ஆட்சிக்கு வரும்போது எப்படி இருந்தது, அதை எப்படி இந்த ஆட்சி முடியும் போது அவர் மாற்றி அமைத்தார் அப்படின்றது அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. மைனஸில் போன பொருளாதாரத்தை 2025 இருக்கட்டும் 26 இருக்கட்டும் தொடர்ச்சியாக 2 முறை இரட்டை இலக்க வளர்ச்சியில் பொருளாதாரத்தை முன்னேற்ற ஒரே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான். இந்தியாவில் எந்த சிஎம்மே தன்னுடைய மாநிலத்தை தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டிலையும் எந்த முதலமைச்சரும் தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சதே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் அந்த வளர்ச்சி என்பது சாத்தியமாச்சு. அதுவும் எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு நிதி நிறைய நெருக்கடியில் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுப்பதில்லை, நிவாரண நிதி கொடுப்பதில்லை, கல்வி நிதி கொடுப்பதில்லை, ஆளுநரை வச்சு ஸ்டாலின் கொண்டு வர சட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதும் இவ்வளவு தூரத்திற்கு பொருளாதாரத்தை இவர் எப்படி முன்னேற்றினார் அப்படின்ற பார்வை அபிஜித்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இருக்கு. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, அபிஜித் திப்கேன்றவர் ஒரு இளைஞர்,
அந்த இளைஞர் இப்போ விஜய் மாதிரி ஆளுகள் வந்து ஒரு சிறந்த சிஎம்னு சொல்லலாம். ஆனால் ஏன் ஸ்டாலின் அவர்களை சிறந்த சிஎம் சொல்கிறாரு அப்படின்றதுல தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு விஜய் அதை செய்தார் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு பணம் கொடுத்து எவ்வளவோ செய்திகள் பரப்பப்படுது. அதற்கெல்லாம் ஆட்படாமல் யார் சிறந்த சிஎம் என்று கரெக்டாக தேர்வு செய்கிறார் அபிஜித் திப்கே. அப்போ ஏன் விஜயை தேர்வு செய்யலை? விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே பாஜகவுக்கு அடிபணிகிறார். 125 நாள் வேலை திட்டமான அந்த விஜி ராம்ஜிக்கு முதல் ஆளாக போய் கையெழுத்து போடுறாரு. ஆளுநர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு மாத்திடுறாரு. மோடி அமித்ஷா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. வெறும் பாஜக மட்டுமல்ல, பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்த சிஜேபிக்கு அவருடைய ஆதரவு என்பது இல்லை. சிஜேபி டெல்லியில போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்திற்கு இவர் போகவே இல்லை. ஆனா இவர் போனதாக ஒரு வீடியோவை காசு கொடுத்து பரப்பி விட்டாங்க. ஆனா இவர் போகல. சரி, இவருடைய கட்சி ஆட்கள் ஆதவர்ஜனாலோ புசியானதோ யாராவது ஒரு ஆள் அனுப்பி விட்டு அங்க போய் பேச வச்சாரா, ஆதரவு கொடுக்க சொன்னாரன்னா அதுவும் இல்லை. அந்த சிஜேபி போராட்டம் அவ்வளவு தூரத்துக்கு நடந்து கொண்டிருக்கும் போது, நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட முன் வரும்போது அதை தடுத்து நிறுத்தியவர் தான் விஜய். சிஜேபி அப்படின்ற லேபிளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே போராட்டம் பண்ண முடியாது, அதற்கு காவல்துறை அனுமதியே கொடுக்காது அப்படின்றப்போ பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் சிஜேபின்ற லேபிளில் போராட அனுமதி கொடுத்தாங்க. அதற்குமே விஜய் ஆதரவு கொடுக்கவே இல்லை. வேற வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் ராஜ்மோகன் போய் அங்கே போயிட்டு மாணவரோட எதிர்ப்பை சந்திச்சுட்டு பின்வாசல் வழியாக ஓடுனதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்போ சிஜேபி போராட்டத்திற்கும் ஆதரவு என்பது இல்லை, போராடுவதற்கு இடமும் கொடுக்கல. இப்போ ஒரு சுற்றறிக்கையை தலைமைச் செயலர் அனுப்பி வச்சிருந்தார். என்ன, நீங்கள் கம்யூனிஸ்ட் என்ற போர்வையிலோ சிஜேபி என்ற போர்வையிலோ போராடுவதற்கு மாணவர்கள் யாரும் அனுப்பாதீங்க, மாணவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சிஜேபியையும் கம்யூனிஸ்டையும் சமூக விரோதிகளைப் போல அந்த இடத்தில் வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு வச்சவர் தான் விஜய். அப்போ எதிர்ப்பின் காரணமாக உடனடியாக அதை பின்வாங்கிட்டார். இதையெல்லாம் அபிஜித் திப்கே வந்து பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருந்தார், அடிமணிந்து விட்டார் விஜய், மக்களுடைய எதிர்ப்புக்கு எந்த அரசாங்கம் அடிபடையணும், பின்வாங்கியது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்ததை பார்க்க முடியுது. அப்போது அபிஜித் திப்கே அப்படின்ற ஒரு இளைஞர், சிஜேபியோட முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது ஸ்டாலின் தான் சிறந்த சிஎம் அப்படின்னு சொல்லி. பரந்தூர் விஷயத்தில் கூட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். பரந்தூரில் எவ்வளோ, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வந்து 2வது ஏர்போர்ட் எவ்வளோ முக்கியம் என்பது தெரிந்தும் கூட அதை ரொம்ப, அதாவது இந்த தன்னூத்து கிராமம்னு சொல்லி கத்தி படத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு ரீல்ஸ் வரும், அதற்கு இணையாக இன்னொரு ரீல்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பரந்தூருக்கு வந்து விமான நிலையத்தை கேன்சல் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் இல்லை திமுக காரவங்க அங்கே சுற்றி இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படின்றாரு. ஏப்பா திமுக கடங்க இடம் வாங்கி போட்டால் விமான நிலையத்தை ரத்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிற, விவசாயி திருப்பி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டோம், அந்த இடத்துல ஒரு சிப்காட்டை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு கீர்த்தனா அவர்கள் பேசுகிறாரு. ஏன் சிப்காட்டை கொண்டு வந்தால் திமுக காரங்களோட இடத்தெல்லாம் வந்துட்டு மதிப்பு கூடாதா, அவங்களுக்கு பணம் வந்து அதிகமாக மாறாதா? அவன் லாஜிக்கை வந்து பாருங்களேன். பரந்தூர் விமானம் தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லி திமுக வாதம் வச்சா, இல்லை அவங்க இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க அதனால கூட போகுதுன்னு சொல்லி எதிர்க்கக்கூடிய அதே விஜய் உடனே சிப்காட்டை வந்து காமிச்சுக்கிறாரு. அதை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, இப்போ முன்னுக்கு பின் விரோதமாக இருக்கு. அப்போ அதை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் கேட்குறாரு, நீங்கள் அந்த நிலத்தை அந்த விமான நிலையத்துக்காக தான் பயன்படுத்தணும், அப்படி இல்லைன்னா கைவிடுறீங்க அப்படின்னா விவசாயிக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எவ்வளவு கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டமாகுது, கஜனா காலியாகுது. அப்போ இதெல்லாம் வந்து வட இந்தியர்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து கைகுட்டி சிரிக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்குது. என்னங்க ஏர்போர்ட் ரத்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு தூரத்திற்கு நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக போகுது அப்படின்றதெல்லாம் அபிஜித் திப்கே பார்த்த பின்புதான், இல்லை விஜய் கிடையாது நல்ல சிஎம், ஸ்டாலின் தான் நல்ல சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் இருந்த சேஷாத் பூனாவாலா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ இவர் அபிஜித் சொன்னது எல்லாமே ஒரு 3 முதலமைச்சருடைய பட்டியல் சொன்னார், இவங்க தான் சிறந்த முதலமைச்சர்கள் அப்படின்னு. ஆனா இவங்க 3 பேருமே இப்ப ஆட்சியில இல்லை, மக்கள் இவங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஏன் பதற்றம் வருது? ஒரு வட இந்திய ஒரு தலைவன், அதுவும் வந்து மோடியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு மாணவர் போராட்டத்தை நடத்திய ஒரு தலைவன், ஸ்டாலின் அவர்கள் போன்ற உடனேயே ஒரு பதற்றம் வருது பாஜகவுக்கு. இதுதான் ஸ்டாலின் அவர்களை பார்த்து பாஜக பயப்படுவதற்கான காரணம். இதுதான் திமுகவுடைய ஆட்சியை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று விஜயை பேக்கப் பண்ணி விஜயை வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைப்பதற்கு பாஜக போட்ட ரகசிய திட்டமும் இதுலேருந்து அம்பலப்படுது பாருங்க. தேசிய முகமாக ஸ்டாலின் அவர்கள் வந்துவிடக்கூடாது. தேசிய முகமாக அவர் வந்துவிட்டால் இந்தியா கூட்டணியே ஆரம்பத்தில் ஒருங்கிணைத்ததை போல மறுபடியும் அவர் ஒரு ஒருங்கிணைப்பை பண்ணிடக்கூடாது, 3வது அணின்றது உருவாயிடக்கூடாது. ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு டம்மி ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் மோடியை மறுபடியும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற எண்ண ஓட்டம் பிஜேபிக்கு இருக்கு.
நான் என்ன கேட்குறேன், மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர்களையே சிஜேபி வந்து உயர்த்தி பேசுது அப்படின்னா அதுக்கு ஏன் நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவருங்க, அவர் உயர்த்தி பேசுறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாமல் ஏன் உங்களுக்கு பதற்றமும் பயமும் வருது? ஏன்னா இந்த தலைவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா தேசிய அளவில் பெரிய மாற்றம் வந்து உருவாயிரும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ வந்து பாஜகவுடைய பதற்றத்திற்கு காரணம் ஸ்டாலின் அந்த முகம் தேசிய முகமாக வரக்கூடாது, வந்துவிட்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும் அப்படின்றதான் இந்த சேஷாத் பூனாவாலாவுடைய பேச்சிலேருந்து நான் புரிஞ்சுக்கிற முடியுது. சார், இப்போ நீங்கள் அடுக்கடுக்காக சொன்ன செய்திகள் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா 2018 வந்து மம்தா வந்து ஃபெடரல் ஃப்ரண்ட்னு இந்தியா கூட்டணி இல்லாமல் என்டிஏ கூட்டணி இல்லாமல் ஒரு 3வது அணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற செய்திகள் மூலிமா என்ன தெரிய வருதுன்னா அப்போது இன்னொரு 3வது அணி உருவாக போதா? தேசிய முகமாக ஸ்டாலினை வந்து முன்னெடுக்கிறது மூலிமா 3வது அணியை அவர் வந்து உருவாக்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. அதுக்கான உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இந்தியாவுடைய பிஎம் ஃபேஸாக ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னிறுத்தப்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். அதற்கு முழுமையான தகுதி உடைய ஒரு நபர் தான் அது. இதில் நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணி 3வது அணி அப்படின்னு சொல்லி போகிறீங்க. உண்மையிலேயே இனிமேல் உருவாக போகிற ஒரு அணி இருக்குல்ல, அதுதான் உண்மையான இந்தியா கூட்டணி அணியாக இருக்க போகுது. காங்கிரஸ் தனித்து விடப்பட போகிறது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே ஸ்டாலின் பின்னால் அணிதிரப் போகிறார்கள் அப்படின்றதான் இன்னைக்கு சிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் திப்கே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுது. இன்னைக்கு அவர் ஏன் இந்த தென்னிந்திய மாநில தலைவர்களாக இருக்கக்கூடிய பினராயி விஜயனையும் ஸ்டாலின் அவர்களையும் உயர்த்தி பேசணும்? ஏன் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை உயர்த்தி பேசணும்? இந்த 3 பேரையுமே பாருங்களேன், இந்த 3 பேருமே காங்கிரஸ்ல இப்போ உறவுல இல்லை, இந்தியா கூட்டணியில இல்லை. இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு என்று சொன்னாலும் கூட கேரளாவில் அது கிடையாது. பினராயி விஜயனை வந்து இவர் வந்துட்டு ஒரு பாஜக, இது கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி, சிஜேபி அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் நம்ம ராகுல் காந்தி. அப்போ இந்த தலைவர்களை அவர் தேர்வு செய்வதன் மூலமாக காங்கிரஸுக்கு எதிர்ப்பு அணியை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன் இந்த 3வது அணி அப்படின்றது 2வது அணியா இருக்க போகுது, காங்கிரஸ் தனித்து விட போகுது அப்படின்னா, நீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல அது மிகப்பெரிய முக்கியமான ஒரு தேர்தலாக மாறப்போகிறது. இன்னைக்கு வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா யோகிக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் நெக் டு நெக் போட்டி இருக்கு. 2 பேருக்குமே 41% பேர் ஆதரவு என்பது இருக்கு, கடும் போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ராகுல் காந்தி களத்தில் இறங்குவார். மொத்தம் 403 சீட் இருக்கு, எங்களுக்கு 200 சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 100 கேட்டாங்க, இப்போ அது 200 மாறி இருக்கு. அதே போல் அகிலேஷ் யாதவ் நாங்கள் சிஎம் வேட்பாளராக ஏற்க மாட்டோன்றாங்க. ஏன்னா இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து எம்பி மாறிக்கிட்டார். இப்போ மறுபடியும் அவர் வந்து எம்எல்ஏக்கு நின்றாலும் கூட அவர் அகிலேஷ் யாதவ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னுவாங்க. இல்லை அகிலேஷ் யாதவ் வேற ஒரு ஆளை நிப்பாட்டி அவர் தான் அவர் சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸை உருவாக்குனாலும் கூட அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நேற்று வந்தவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ கூட்டணிக்குள் பிரச்சனை அப்படின்றது கிளம்பும். இன்னும் பிற கூட்டணி கட்சிகள்லாம் அகிலேஷ் யாதவை நோக்கி வருவதெல்லாம் தடுக்கப்படும். இப்போ காங்கிரஸ் இருக்காங்கன்றதுக்காகவே எல்லை மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார்லேருந்து தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் பண்ண வரமாட்டார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணவர், திமுக மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணார், காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணல. இங்கே கம்யூனிஸ்டுக்கு போனார் கேரளாவில், அப்போ மம்தா பானர்ஜிக்கு போனார் மேற்கு வங்கத்தில். அப்போ இந்த நிலைமையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக அகிலேஷ் யாதவை காங்கிரஸ் முதுகில் குத்தி வீழ்த்துவாங்க. இங்கே எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை முதுகில் குத்தி வீழ்த்தினாங்களோ, டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை முதுகில் குத்தி வீழ்த்தினாங்களோ, மகாராஷ்டிராவில் எப்படி உத்தவ் தாக்கரேவை முதுகில் குத்தி வீழ்த்தினாங்களோ, அதே போல இந்த உத்தரப்பிரதேசத்திலும் செய்ய போகிறார்கள். ஆட்சியை இழந்தால், ஒருவேளை ஆட்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அகிலேஷ் யாதவ் அதை இழந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் காங்கிரஸோடு இருக்க மாட்டார். அப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி இருக்கா அப்படின்ற ஆப்ஷன் வரும்போது அதில் மிகப்பெரிய தலைவர்கள் அத்தனை பேர் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நோக்கி அவர் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2வது அணி 3வது அணி என்பது 2வது அணியாக மாறுவதற்கு மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போவது என்பது உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தல் தான். காங்கிரஸ் இல்லை அப்படின்னா பிஜு பட்நாயக்கும் வந்துடுவார். ஏன்னா பிஜு பட்நாயக் காங்கிரஸுக்கு பிடிக்காது, அதனால தான் அவர் விலகி இருக்கிறாரு. காங்கிரஸே இல்லைப்பா 3வது அணிப்பா அப்படின்னா வந்துடுவார். மம்தா பானர்ஜி வந்துடுவாங்க. சிபிஐயும் சிபிஎம்மும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது, காங்கிரஸ் வந்து எடுத்து கொண்டு வருவதற்கு. காங்கிரஸ் காஷ்மீரை எடுத்துட்டிங்கன்னா அங்கே மெஹபூபா முஃப்தி வந்துடுவாங்க, உமர் அப்துல்லாவும் வந்துடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்லெஸ் அணியாக இருக்குல்ல,
இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருந்துச்சு, பார்லிமெண்ட்டில் அதோட நடவடிக்கைகள் அப்படி இருந்துச்சு. இப்போ இந்தியா கூட்டணி இல்லை என்றாலும் கூட திமுகவுடைய எம்பிக்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சதவீதம் கூட குறைபாடு இல்லை. தனித்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இன்னும் பிற இந்தியா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருக்கிறாங்களா, அவங்க கூட சோட போகலை இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில். திமுக அந்த அளவுக்கு கனமான ஒரு பார்வையை, கடினமான ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. இதையெல்லாம் இந்தியா கூட்டணியுடைய பிற கட்சிகள் பார்த்துருக்கோம். ஸ்டாலின் இல்லாமல் நம்ம கூட்டணி சரி கிடையாது என்ற எண்ண ஓட்டத்தில் தான் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து தலைவர்களும் காங்கிரஸ் நமக்கு தொடர்ச்சியாக துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதை சரி வராது அப்படின்னு சொல்லி விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா. ஒரு பக்கம் இது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இன்னும் அமையவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் முதல்ல இந்தியா கூட்டணி உருவாக்குனாரு. எங்களை பார்த்து நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லி தான் சொன்னார். அதன் பின்பு தான் இந்தியா கூட்டணி உருவாச்சு. ஆனால் இந்த ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து விலகின கட்சிகள் அத்தனை பேருமே விஜய்கிட்ட போய் மன்றாடி கெஞ்சுறாங்க, நீங்கள் இந்தியா கூட்டணி அமைங்கன்னு சொல்லி கேட்ட போதும் கூட இதுவரைக்கும் இசைவு தெரிவிக்காமல் இருக்கிறது தான் விஜய். காங்கிரஸ் மன்றாடுது. ஆனால் விஜயோடைய நிலைப்பாடு எப்படியாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா, அவருடைய அத்தனை அமைச்சர்களுமே விஜய் அடுத்த பிஎம்ன்றாங்க. அவருடைய ஜோதிடர் அவர் சொல்றாரு விஜய் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அமைச்சர்கள் அத்தனை பேர் அவர் பிஎம்ன்றாங்க. ஆரம்பத்தில் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னாரு, என்ன கூட தாங்க பிஎம் சொல்லுவாங்க, ரசிகர்கள் மனநிலையில சொல்றது என்னங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அமைச்சர்கள் சொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமைச்சர்களே ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னாரு. அதன் பின்பு தொடர்ச்சியாக செங்கோட்டையிலேருந்து அத்தனை பேர் சொல்லும் போது, எங்களால் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நாங்கள் இல்லைனா நீங்கள் சிஎம்மாக இருக்க முடியாது, நாங்கள் இல்லைனா அமித்ஷா அவங்க கதையை முடிச்சிருப்பாரு, ராகுல் காந்தி உங்களுக்கு பிஎம்மாக இருப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னார். கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு, அவங்க ரசிக மனநிலையிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க, அதனால சில ஃபேண்டஸியாக பேசிட்டு போகட்டுமே அப்படின்றாரு. ஜோதிமணி அதே ஸ்டேட்மெண்ட், பா சிதம்பரம் அதே ஸ்டேட்மெண்ட். அப்போ இவங்களுக்கு ஒரு பீதி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியாக பிஎம் சொல்றாங்களே, அது விஜய் ஜோசியர் சொன்ன எல்லாத்தையும் செய்வார். இப்போ ஜோசியர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு கூட அந்த வெற்றி தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு விஜய் வச்சிருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் அஃபீஷியலாக ஒரு பேஜில் அந்த ஃபோட்டோவே போட்டிருக்கிறாங்க, விஜய் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ ஃபோட்டோ போட்டு கீழே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. ஆஸ்தான ஜோதிடர் சொல்ல போகிறார் தகவலை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, 60 எம்பி சீட்டை தென்னிந்தியாவில் விஜய் ஜெயிப்பாருன்றாரு. அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், தமிழ்நாட்டில் எனக்கு 39 தானங்க இருக்குது, புதுச்சேரி சேர்த்தா கூட 40 தானங்க, எப்படிங்க 60 வரும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்குறாங்க. காங்கிரஸுமே என்ன சொல்லுது, சும்மா பிரதமர் சொன்னால் போதுமா, 272 எம்பிக்களுடைய ஆதரவு வேணும், விஜய்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவங்க 60ன்றாங்க. இந்த கால்குலேட்டிவ் மூவை எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ கேரளாவில் தாவேகா தடம் பதிக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய தேவன் அப்படின்ற ஒரு ஆக்டரை நீங்கள் அதுவும் பாஜகலேருந்து விலகி வருகிறார், விலகி வந்த உடனே நீங்கள் தாவேகாவுடைய தலைவராக மாறுங்க அப்படின்றாங்க. அப்போ தாவேகா தலைவருடைய முகமாக தேவன் அப்படின்ற பாஜகவுடைய துறை தலைவராக இருந்தவரை வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை கேரளாவிலேயே இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ கேரளாவிலையும் கட்சி தொடங்குறாங்க, கர்நாடகாவிலையும் கட்சி தொடங்க போகிறாங்க. ஏன்னா கர்நாடகாவில் கர்நாடகா டைம்ஸ் என்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு பேஜ், அது மூலமாக பொய் செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்நாடகாவிலையும் வரலாம். ஆந்திராவில் அவருக்கு ஏற்கனவே இருக்காப்புல நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கேயும் கட்சியை துவங்கலாம். அப்போது மொத்தம் உள்ள 39 தொகுதி, புதுச்சேரி சேர்த்து 1 அப்படின்னா 40 எடுத்துட்டா கூட இன்னும் 20 சீட்டு தேவை. கேரளாவில் ஒரு 20 இருக்குது, கர்நாடகாவில் 28 இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. அப்படின்றப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 60 ஜெயிப்போம். 60 ஜெயிச்சோம் அப்படின்னா தொங்கு சபை வரும். தொங்கு சபை வரும்போது என்னை நீ பிஎம் ஆத்துக்கிட்ட அப்படின்னா நான் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த ஒரு முடிவோடு பிரதமர் மந்திரியாக வருவார் அப்படின்ற கணக்கை தான் அந்த ஜோதிடர் சொல்வார். இது நடக்குமா நடக்காதான்றது மக்கள் மன்றம் செய்யக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் அதை நோக்கி விஜய் நகருகிறார். ஏன்னா அதனாலதான் பொய் செய்தியை பரப்பிட்டே இருக்காங்க. விஜய் அதை செய்தார், விஜய் இதை செய்தார். நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, நேற்று ஒரு பேஜில் பார்க்குறேன், தமிழ்நாடு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் கூட உடனடியாக விஜய் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இந்த செய்திகள் பரப்புவதற்கான ஏன் பண்றாங்கன்ற மோட்டிவ் விஜய் அடுத்த பிஎம் முகமாக வரணும், இந்த ஜென்சி தலைமுறை தமிழ்நாட்டில் எப்படி ஏமாத்தணுமோ தேசிய அளவில் ஏமாத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வரும்போது விஜய் என்ன செய்வார்? இப்போ காங்கிரஸ் இருந்தால் ராகுல் காந்தி பிரதமராக முன்னிறுத்தணும். அப்போ காங்கிரஸை கழட்டி விடணும். கழட்டி விட்டோம்னா விஜய் பின்னாடி இந்த விசிகா, ஐயுஎம்எல், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் போவாங்களா, இல்லை காங்கிரஸ் பின்னாடி போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் விஜய் பின்னாடி தான் போவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும், காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியை நீங்கள் இது பண்ணக்கூடாது, பாஜகவை எதற்கு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே சோபாவைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா,
விஜய் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது, ஒரு தமிழன் பிரதமரானா என்ன இருக்கு, காங்கிரஸையே படிச்சுக்கிட்டு இருக்கணுமா, ஏன் பாஜக எதிராக இன்னொரு அணி உருவாகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போடுவாங்க. அப்போ விஜய் தன்னை பிரதமராக முன்னிறுத்துவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்த கட்சிகளை வச்சு மூவ் பண்ணுவார். இப்போ ஜெயலலிதா வந்து 2014 தான் பண்ணாங்க, தொங்கு சபை வந்தால் நாம் வந்து பிரதமர் ஆயிடலாம் அப்படின்ற கணக்கு போட்ட மாதிரி விஜய் இப்போ ஒரு கணக்கு போடுறாரு. ஆனால் அப்போ காங்கிரஸுடைய நிலைமை என்னாகும்? அப்போ தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் தனித்து விடப்படும், திமுக சேர்க்குமா சேர்க்காது. அப்போ காங்கிரஸ் வந்து தனித்து நின்று ஒரு எம்பியாக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குமா இருக்காது. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு 10 எம்பி இங்கே இருந்ததுனால தான் தேசிய அளவில் அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கிடைக்கிது. அதுவும் கிடைக்கல. இப்போ தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸை விஜயே ஏற்றுக்கிறலப்பா. நேற்று வந்த சின்ன பையன் அவர் வந்துட்டு அவங்க கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே காங்கிரஸ் கழட்டி விட்டு தாம்பியம்ன்றாரு. அப்போ தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸுக்கு மதிப்பு இல்லை, கர்நாடகாவில் அவங்க ஆளுங்கட்சி, கேரளாவிலையும் மதிப்பு இல்லை, ஆந்திராவிலையும் மதிப்பு இல்லை, வட மாநிலங்கள்லையும் வந்து எந்த மதிப்பு இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் முதுகில் குத்துறாங்க. அப்போ ஏன் இவங்கள நம்ம ஏன் தூக்கி சமக்கணும்? நேற்று வந்து விஜயே தூக்கி சமக்கலை, ஸ்டாலினே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு, நாம ஏன் தூக்கி சமக்கணும்? அதே பாருங்க, இவரை வந்து நம்ம அகிலேஷ் யாதவை முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம் வந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் 3வது அணியாக மாறும். காங்கிரஸ் கீழே சின்ன சின்ன ஏதோ ஒரு உதிரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் 3வது அணியாக மாறும். போட்டி என்பது மோடியா அல்லது ஸ்டாலினா, அல்லது ஸ்டாலின் தலைமையிலான அணியா, அல்லது சிஜேபி தலைமையிலான அணியா, அல்லது இந்தியா கூட்டணியா அப்படின்ற மாதிரி மாறும். அப்போ விஜய் இதில் என்ன ஆவார்? விஜய் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் பிஎம் அப்படின்ற முடிவு பண்ணி தான் தேர்தலை வந்து சந்திப்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால ஒரு வலுவாக தெரியுது. இந்தியா கூட்டணி விலகுறது இல்லை காங்கிரஸை விஜய் கழட்டி விட்டாரு அப்படின்னா கூட காங்கிரஸுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ ஓட்டு போடலன்னா யாரை தேர்வு பண்ணலாம்? மோடிக்கு ஓட்டு போட முடியாது, விஜயா ஸ்டாலினா? அப்போ ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை பண்ணுறாரு, எதிர்த்து பேசுகிறாரு. விஜய் பாஜக எதிர்த்து போராட மாட்டுறாரு. இன்னைக்குள்ள வேணால் உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு போடலாம், இல்லை சட்டமன்ற தேர்தல் ஓட்டு போடலாம். டெல்லியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவர் எதையுமே செய்ய மாட்டார். அப்படின்றப்போ கண்டிப்பாக ஸ்டாலினுக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம். அதுவும் அவர் தலைமையில் இவ்வளோ பெரிய அணி இருக்குது, மோடியை தோற்கடிக்க இந்த அணி தான் சரியான அணின்னு சொல்லி மக்கள் தேர்வு பண்ணாங்கன்னா 3வது அணி 2வது அணியாக மாறி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் வந்து பெறலாம். அது தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம். ஸ்டாலின் அவர்கள் பிஎம்மாக வந்தாலும் சரி, அல்லது பிஎம்ஐ தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் வந்தாலும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சிஜேபி வந்து ஆதரவு என்பது யாருக்கு இருக்குது அப்படின்றது இந்த தேர்தலில் மிக முக்கியமான மாற்றமாக இருக்க போகிறது. அப்படின்றப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தியை நம்புவதற்கு தயாராக இல்லை அப்படின்றதான் சிஜேபி தலைவரே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேசிய அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல்வேறு அரசியல் தகவல்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி. நன்றி.